ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு யாருக்குன்னா விஜய் அவர்களுக்கு தான். நிறைய நியூஸ் சேனலும் சரி மீடியாக்களும் சரி ஒரு சில கருத்து கணிப்புன்னு வீடியோக்கள் நீங்க வெளியிடுறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது. அது மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அப்ப விஜய் அண்ணாக்கு ஓட்டு இல்லையா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐயோ அவர் இவ்வளவு வாக்குல ஜெயிக்கிறாரான்ட்டு இன்னொரு பக்கம். சோ கருத்து கணிப்புன்றது என்ன? ஓட்டு போட்டு வரவங்க கிட்ட நீங்க போய் கேட்பீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, அதை வச்சு நீங்க கருத்து கணிப்பு சொல்லலாம். ஆனா அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஓட்டு போட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, ரிசல்ட்ல பாத்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. டீசென்டான ஆட்கள் அப்படிதான் பண்ணுவாங்க, சரிங்களா? அதை வச்சு நீங்க கருத்து கணிப்பு எடுக்கவே முடியாது. இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல ரிசல்ட் தெரிய போகுது, சரிங்களா? அது வரைக்குமே கொஞ்சம் அமைதியா இருங்க. எது வந்தாலுமே ஏத்துக்க பழகுங்க, சரிங்களா? விஜய் அவர்கள் இப்போ இந்த ஆட்சியில ஜெயிக்கலனாலும் இன்னும் 5 வருஷம் கழிச்சு வரப்போற ஆட்சியில ஜெயிக்க போறாரு. அது அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். வெற்றி தோல்வி ஏற்ற இறக்கமா போய்கிட்டு தான் இருக்கும். அதனால அவங்கள குறை சொல்றதோ அவங்கள மட்டம் தட்டி பேசுறதோ இதெல்லாம் எந்த விதத்திலயும் சரியில்லை. மக்கள் நீங்க அவதூறு பரப்புறீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் நீங்க நிப்பாட்டுங்க. எந்த அரசியல் வந்தாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் வேணும், சரிங்களா? நாட்டுல குடி கஞ்சான்னு போதை பொருள் அதிகமாயிட்டு நடு ரோட்லயே பெரியவங்க எல்லாம் போட்டு அடிச்சு மல்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுக்கிற எந்த ஆட்சியா இருந்தாலுமே நல்ல ஒரு ஆட்சி தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதெல்லாம் தடுக்கணும்னு மக்களோட கருத்தா இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பாருங்க. முன் வச்சு உங்க கருத்து சொல்லுங்க. மத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்காதுங்க. எப்பவுமே நல்ல விஷயமா நல்லதா யோசிங்க, புரியுதா?